பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா உள்நாட்டு பிரச்சனை எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம ஆசிம் முனீர் பவரை கன்சாலிடேட் பண்றதுல தன் கையில பவரை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ பாகிஸ்தான் டைரக்டா பாகிஸ்தான்ல இருந்து பண்ற தாக்குதல ஒரு செக்குலர் நேம்னா ஜெய்ஷே முகமது, லஷ்கர்-இ-தொய்பான்ற பேரை தவிர்த்து விட்டு வேற பேர்ல வேற நாட்டுல இருந்து தேர்ட் கண்ட்ரி ஆபரேஷன் மூலமாக இந்தியாவில பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆசிம் முனீர் பதவியில் தொடர்வது மிக மிக கடினமாகி கொண்டு ஒவ்வொரு நாள் போக போக கடினமாயிட்டே இருக்கு. ஒருவேளை ராணுவம் மூலமாவே ஆசிம் முனீர் அகற்றவும் படலாம். அதே சமயத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய தாக்குதலின் தன்மை டைரக்டா பாகிஸ்தானை பாயிண்ட் பண்ணாம என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பஞ்சாப் பேஸ்ட் தெஹ்ரீக் தாலிபான் TTP இன்னைக்கு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட கல்லடி சம்பவங்களே இல்லை. இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து போயிட்டு இன்சர்ஜென்சி இல்லை, காஷ்மீர்ல இருந்து போய் ட்ரைனிங் எடுத்துட்டு காஷ்மீர்ல இருந்து ஆப்ரேட் பண்றவங்க எவனும் இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை நாளைக்கு பஞ்சாப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பறிபோனால் பார்டருக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு தம்ஸ் அப். அதே சமயத்தில் ஆசிம் முனீருக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் வலுக்கும். ஆசிம் முனீர் அவன் அழிஞ்சா கூட பாகிஸ்தானையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடும். இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். பாகிஸ்தான் அரசியல் கட்சிகள் இதனால் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இப்போ திடீர்னு பாகிஸ்தான் சைனீஸ் மேடு அவுட் சிகர் அப்படின்றாங்க. SH-50ன்ற ஒரு விஷயத்தை அந்த இந்தியாவோட பார்டரில் ஒரு 200க்கும் மேற்பட்ட அந்த SH-50 நிறுத்தி வச்சுருக்காங்களே, என்ன ரீசனுக்காக, அதுவும் இந்தியாவை நோக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பார்க்க முடியுது. என்ன காரணத்துக்காக? அடுத்த தாக்குதல் ஏதாவது வரப்போகுதா என்ன? இப்போது இந்த SH-50 சொல்லிட்டு இந்த 200 கன்னுங்களை சைனா கொடுத்துருக்கு. இது ஒரு மாதிரி ஸ்லோவாக ஃபயர் பண்ணக்கூடியது. அவிட்சர் ஃபயர் பண்ணிச்சேன்னா இட் டேக்ஸ் அ பேரபோலானா ஒரு வட்ட வடி, அதாவது ஒரு கப்பை கவுத்துனா எப்படி இருக்கும் அந்த ட்ரஜெக்டரி எடுக்கும். இப்படி போகும். ஸோ தொலைதூரம் போய் தாக்க முடியும். அதனால் அதை இந்தியாவோட பார்டர்ஸில் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் சர்க்ரீக் ஏரியாவில் அபிபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் லான்ச் பண்ணி, அபிபில்ன்றது ஒரு பறவை கூட்டம். அது ஒரு முக்கியமான தருவாயில் இஸ்லாமிய இதில் வரலாற்றில் அந்த அபிபில் என்ற அந்த பேருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ தஜாலை அழிக்கிறதுக்கு அபிபில் ஒன்று சேர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாத்தானை அழிக்கிறதுக்கு வந்தது, அதுக்குன்ட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி புனித குரானில் கூறப்படுறதா சொல்லப்படுது. ஸோ இந்த அபிபில் என்ற பேரில் இவங்க ஹோவர் கிராஃப்ட்டு, சைனா கொடுத்த ஒரு சப்மரைனும் ஒரு ஃப்ரிகேட்டையும் வச்சு இந்தியாவை மொத்த அரபிக்கடலையும் கட்டுப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சர்க்ரீக் ஏரியா, அது 96 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது சர்க்ரீக், அது பான்கங்கான்ற ஒரு நீர், இண்டஸ் நீர் ட்ரைன் அவுட் ஆகிற ரீஜன். அது ஃபிஷிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் அது இன்னொரு பர்பஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அங்கே அதிகம் இருக்குது. இதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்ரேஷன் கிப்ரால்டர், ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாம் 65 வாரப்போ. ஸோ அப்பையும் சர்க்ரீக்கை பிடிக்கிறதுக்கான ஒரு போர் நடந்தது. அதுக்கப்புறமும் டால்வேக் லைன் பேசிஸில், டால்வேக் லைன்னா தண்ணி ஃப்ளோ எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு டிசைட் பண்ணுறது. அந்த பேசிஸில் எது பார்டர்னு சொல்லி இது நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் இந்த பார்டர் பிரச்சனை என்னங்க வரும்னா, வாட்டரும் கரண்ட்ஸும் ஷிஃப்ட் ஆகும்போது மணல் திட்டுகள் ஃபார்ம் ஆகும். மணல் திட்டு ஃபார்ம் ஆகும்போது எந்த சைடு யார் இதுன்னு சொல்லிட்டு தெரியாது, ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த பார்டர். அந்த இடத்துல ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரன் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்கிறதுலே இந்தியாவிலேயே பெரிய டிஸ்ட்ரிக்ட் அதுதான். கட்ச் கம்மியான பாப்புலேஷன் அதுதான், நிறைய பேருக்கு தெரியாது. பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா தான் கட்ச். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல சர்க்ரீக் ட்ரெயின் ஆகிற இடமும் அங்கே தான் மேட்ச் ஆகுது. இந்த ட்ரெயின் ஆகிற இடத்த பாகிஸ்தான் கேப்சர் பண்ணணுன்னு பல நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ அங்கே மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க.
அவங்க நேவியை. என்ன ரீசன்ஸ் இப்போ சடனாக இத்தனை ஆப்ரேஷன் சிந்தூரில் அடிச்சிட்டோம், அதுலேருந்தே நம்ம மீன் இல்லை, அதுக்குள்ளே ஏன் திடீர்னு வந்து இந்த SH-15? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா அவனோட JF-20 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து இந்தியாவோட LAC பக்கம் மூவ் பண்ணியிருக்கான். அதுக்கு எந்த இடம்னு சொல்கிறேன், ஹண்டாவுன்னு ஒரு இடமும், நெக்ஸ்ட்டு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, ஹோட்டான்னு இடமும், டேங்சுங் அப்படின்ற ஒரு இடத்துலையும் 2 ஏர்பேசஸ் நியர் LAC J-20 மைட்டி டிராகன்ஸ் அதை மொபிலைஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு இந்தியாவுக்கு எதிராக. அதுக்கு பதிலாக தான் இந்தியா S-400 மிசைல்ஸையும் Su-30s அங்கே மொபிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2 தரப்புல இருந்து இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சைடு சைனாவும் அந்த சைடு இதுவும். இது நடுவில் பங்களாதேஷ் அவங்க ஸ்டைலில் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சைனாவுக்கு வந்து டீஸ்டா நதிநீரில் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து சைனா இன்ஜினியர்ஸுக்கு வந்து அதை கான்ட்ராக்ட் எடுக்க சொல்லி அதுக்கு இடம் கொடுத்துருக்கு. கரெக்டாக நம்மளோட பார்டர் ஏரியா கிட்ட வருது, சிலிகுரி கிட்ட வருது. ஸோ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஷேக் ஹசீனா விட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க, அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேம்ஸ் தான், இதெல்லாம் ஆடுவாங்க தான். கரெக்டாக ஒருவேளை ஷேக் ஹசீனா டிசம்பர் 16 பங்களாதேஷ் போனாலும் போவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? போனால் கொண்டுருவாங்களே சார்? கொண்டாங்கன்னா பங்களாதேஷில் பெரிய வன்முறையே வெடிக்கும், நாடு காலி. ஸோ அது பண்ண மாட்டாங்க. பட் ஷேக் ஹசீனா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஷேக் ஹசீனா இந்தியாவிலேருந்து. அவங்க சன்னே இப்போ ரீசெண்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால்தான் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட அம்பாசிடர் தினேஷ் திவேதியும் இந்தியாவோட வெளிநாட்டு உளவு சேமிக்கும் அமைப்பு பராக் ஜெயின் அவர்களும் பங்களாதேஷோட உளவமைப்பின் அதாவது அவங்க இன்விடேஷன் பேரில் இவங்க போயிருக்காங்க. அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்துருக்காங்க, DGFI பங்களாதேஷோட உளவு அமைப்போட தலைவரை பார்த்துருக்காங்க, மற்றும் முக்கியமான நபர்களை இன்க்ளூடிங் தாரிக் ரஹ்மானையும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி கசியுது. இது நடுவில் பங்களாதேஷ் பார்டர் இல்லாமல் இந்தியாவோட ஒட்டுமொத்த பார்டர் பகுதிகள் எல்லாமே 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸாக இந்தியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கு. இந்த ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கட்டக்கூடாது. அது சோலார் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்லை எந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பர்மிஷன் வாங்கி ஆகணும். நெக்ஸ்ட்டு 30 கிலோமீட்டருக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி பர்மிஷன் வாங்கி ஆகணும். ஒரு கம்பெனி 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்டர்லேருந்து வருதுன்னா அங்கே யார் வேலை பார்க்கிறார்கள், வெளிநாட்டவரா உள்நாட்டவரா, அது ஃபாரின் கவர்மெண்ட்டோட கொலாபரேஷன் அந்த கம்பெனி வந்திருக்கா, இல்லை உள்நாட்டிலேருந்தே இருக்கிறவங்க அந்த கம்பெனியை நிறுவியிருக்கிறாங்களா, அதில் என்ன மாதிரியான பொருட்கள் உற்பத்தி ஆகுது, அது முக்கியமான பொருட்களாக இருந்தால், நாட்டுக்கு பாதுகாப்புக்கு முக்கியமான பொருட்களாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்கிறது, இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்தணும். அது எல்லா மாநிலங்களோட பொறுப்பு. ஸோ 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹை செக்யூரிட்டி ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 20 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, 20 கிலோமீட்டருக்கு அப்பால் 30 கிலோமீட்டர் 0 to 20 டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஃப்ரம் 20 to 50 ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் 50 கிலோமீட்டர்ஸ். 50 கிலோமீட்டர்ஸ் பார்டரில் எந்த புது கம்பெனி, எந்த ஒரு புது ஒரு விண்ட் எனர்ஜி இது போடணுன்னாலும் சரி, ஒரு சோலார் பிளான்ட் போடணுன்னாலும் சரி, எது பண்ணணுன்னாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இனிமேல் வாங்கணும். அங்கே யார் புதுசாக வீடு கட்டுறது, கம்பெனி கட்டுறது, ஒரு ஃபேக்ட்ரி கட்டினா அதை சுற்றி இருக்கிற வீடுகள் கட்டுறது, யார் கட்டுறா, யார் வரா, இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும். இது ஊடுருவல்களை குறைக்கிறதுக்கான ஒரு அணுகுமுறையாக இது கருதப்படுது. குறிப்பிட்டு பங்களாதேஷ் பார்டரில் 4096 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பார்டரை இது முழுமையாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதனால் மிசோரம், திரிபுரா, அசாம், மேகாலயா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதிக கட்ட பாதுகாப்பும் அதிகமான என்ன சொல்கிறது கவர்மெண்டல் கிளியரன்சஸும் தேவைப்படும் வரக்கூடிய நாட்களில். ஸோ லேஸில் நீங்கள் அந்த இடத்துலலாம் போயிட்டு கட்டிட முடியாது, அனுமதிக்கும் பட மாட்டாது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உள்நாட்டு பிரச்சனை எதை தின்னா பித்தம் தேடியும் சொல்லிட்டு அவங்க தெரியாமல் ஆசிய முன்னீர் பவரை கன்சாலிடேட் பண்ணுறதுல, தன் கையில் பவரை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்னொரு பெரிய அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த ஒரு
ஆண்டுக்குள்ள 29,000 கேஜி அமோனியம் நைட்ரேட் இந்தியாவில் பிடிபட்டுள்ளது. பீருபம் வெஸ்ட் பெங்காலில் மாத்திரம் கிட்டத்தட்ட 16,000 கேஜி, ஃபரீதாபாத் டெல்லி கிட்ட 3,000 கேஜி, குஜராத் ராஜஸ்தான் பார்டரில் ஒரு 10,000 கேஜி, மொத்தம் 29,000 கேஜி. இதை வச்சு என்ன சார் பண்ண முடியுது? இப்போ குண்டு பண்ண முடியும், வெடிகுண்டு. அமோனியம் நைட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் டு மேக் அ எக்ஸ்ப்ளோசிவ். பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ பாகிஸ்தான் வந்து டைரக்டாக ஜெய்ஷே முகமதையோ இல்லை மற்ற தீவிரவாத அமைப்புகள் லஷ்கர் தொய்பாவையோ அவங்க இந்தியாவுக்குள்ளே அனுப்புறதுக்கு விருப்பப்படலை. மேபி தே ஆர் ட்ரைங் டு கோ பேக் டு த ஓல்ட் சைக்கிள். இந்தியன் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தப்போ எப்படி தாக்குதல்களை வந்து நாங்கள் பண்ணல, இந்தியாவிலேருந்து உள்நாட்டில் உருவான தீவிரவாத அமைப்புகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களோ, அது மாதிரி உள்நாட்டு தீவிரவாத அமைப்புகளை கட்டி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இதோட இதுதான் எதிரொலி தான் நம்ம காஷ்மீரில் பார்க்குற டிஆர்எஃப், த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். அதே மாதிரி காலிஸ்தான் குரூப்ஸ் சிலதை வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பல்வேறு அமைப்புகள் ஸ்ரீலங்காவிலிருந்தும் இந்தியாவை நோக்கி சில அச்சுறுத்தல்கள் வருங்காலங்களில் குறிப்பிட்டு தமிழ்நாடுக்கு வரக்கூடும். இது பாகிஸ்தானாலேயே வரக்கூடும். அது தொடர்பாகத்தான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி, ஐ திங்க் இஸ் விகாஸ், அவர் பேர் ஃபுல் நேம் மறந்து போச்சு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அவர் கூட போயிருந்தார். அங்கே இருக்கிற அனுரகுமார திசநாயக்கே ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதியும் சந்தித்து பேசிட்டு வந்தார். ஃபிஷர்மேன் அரெஸ்ட்டை பற்றியும் அவங்கள ரிலீஸ் பற்றியும் கூட பேசியிருந்தார். ஸோ அது ஒரு பக்கம் அந்த சைடு நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிலிட்டிஸ். எங்கே லூப் ஹோல் கிடைக்கும், இந்தியாவில் எப்படி பிரச்சனையை உண்டாக்குறதுன்னு சொல்லி. இது நடுவில் அவங்களுக்கு ஒரு விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டில். ஆனால் அந்த விண்டோ முடிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வரக்கூடிய யூபி எலெக்ஷன் சைக்கிள், பஞ்சாப் எலெக்ஷன் சைக்கிள் வந்து இட் ஹாஸ் டு பி க்ளோஸ்லி மானிட்டர்ட். அது இல்லாமல் வரக்கூடிய பண்டிகை நாட்களை வந்து நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டிய, ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்துட்டோம், செப்டம்பர் 2லேருந்து நவராத்திரி, அக்டோபருக்கெல்லாம் நவராத்திரி வந்துடும். அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சைக்கிள் இந்தியாவில். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு, நார்த்லேயோ சவுத்துலேயோ. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு அல்ஃபலா யூனிவர்சிட்டியை வச்சு எப்படி ஒரு டெல்லியில் ஒரு தாக்குதல் அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சது, அது மாதிரியான தாக்குதல்களை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் தாக்குதல் வந்து ஒருவேளை பங்களாதேஷ் மூலமாக வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதான் ஷேக் ஹசீனா அவங்க ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க, பங்களாதேஷ்லேருந்து தாக்குதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் டைரெக்டாக பாகிஸ்தான்லேருந்து பண்ணுற தாக்குதலை ஒரு செக்குலர் நேம்னா ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பான்ற பேரை தவிர்த்து விட்டு வேற பேரில் வேற நாட்டில் இருந்து தேர்ட் கண்ட்ரி ஆப்ரேஷன் மூலமாக இந்தியாவில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்கு எல்லா முயற்சிகளும் பாகிஸ்தான் உளவு அமைப்பு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் அவங்க உள்நாட்டில் அமைதின்றது அவங்களுக்கு ஏற்படணும்னா அவங்க இந்தியாவை வந்து கலவரத்தை உண்டாக்கணும், இந்தியாவை வந்து வம்புக்கு வலிக்கணும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆசிம் முனீருக்கு எத்தனை நாள் வந்து டிவிடெண்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை பண்ணக்கூடிய தாக்குதலின் தன்மையை பார்த்து ஆப்ரேஷன் சிந்து தொடரும் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட் ஒரு நிலைப்பாடு எடுத்து திரும்பி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆசிம் முனீரோட சுச்சுவேஷன் கவலைக்கிடமாக மாறிடும். ஏன்னா இன்னைக்கு ஆசிம் முனீர் முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் பகைச்சிக்கிட்டாச்சு, பிரதானங்களையும் கிளர்ச்சி வெடிச்சிருச்சு. ஸோ ஆசிம் முனீர் தன்னோட பவரை கன்சாலிடேட் பண்ண பார்க்குறான். அதாவது எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்க பார்க்குறான். அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறது இல்லாமல் ஒரு தேவையற்ற ஒரு சண்டையை வந்து இந்தியா கூட நம்ம வளர்த்து விட்டோம்னா அது நம்ம அதிகாரத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தும்ன்ற ஒரு சிந்தனையில் இருக்கான். இது மாதிரி ஒரு கிறுக்கனை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் புத்திசாலியாக இருந்தால் பரவாயில்ல, வி கேன் ஆல்வேஸ் ஹேண்டில் அ க்ரூக் பட் நாட் அ மேட். இவன் பைத்தியக்காரன், அவனையும் அழிச்சுக்கிட்டு மற்றவனையும் அழிக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவன். அவன் பாகிஸ்தான் அழிஞ்சாலே பரவாயில்லன்னு நினைக்கிறவன் அவன் இந்தியாவை பற்றி யோசிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஸோ பட் ஆசிம் முனீர் வந்து பதவியில் தொடர்வது மிக மிக கடினமாகி கொண்டு ஒவ்வொரு நாள் போக போக கடினமாயிட்டே இருக்கு. ஒருவேளை இராணுவம் மூலமாகவே ஆசிம் முனீர் அகற்றவும் படலாம். அதே சமயத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய தாக்குதலின் தன்மை டைரக்டாக பாகிஸ்தானை பாயிண்ட் பண்ணாமல் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பஞ்சாப் பேஸ்ட் தேரிக்கே தாலிபான் டிடிபி, பாகிஸ்தானுக்கு பதிலாக தேரிக்கே தாலிபான்
பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, அசாமில் ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஹேமந்தா இருக்கிற வரைக்கும், இல்லை சுவேந்து அதிகாரி இருக்கிற வரைக்கும். பட் சிஜேபி போன்ற அமைப்புகள், அந்த அமைப்புகள் போர்வையில் நுழையும் அந்நிய சக்திகள், வன்முறைக்காரர்கள் இந்த நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல். அவர்கள் பாகிஸ்தானின் வழித்தோன்றல்களாகவும், பாகிஸ்தானின் அடிவரடிகளாகவும், பாகிஸ்தானின் கைக்கூலிகளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதுதான் இப்போது ரீசெண்டாக நடந்த டெல்லி ரயாட்ஸ், டெல்லி அந்த கலவரத்துலேயும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. சீலம்பூர்லேருந்து அதிகம் பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து டெல்லி ரயாட்ஸில் இன்வால்வ் ஆனவங்க. நிறைய பேர் உமர் கலீதை விடுவிக்க சொல்கிறவங்க, ஷர்ஜீல் இமாமை விடுவிக்க சொல்கிறவங்க, நிறைய பேர் இந்திய இராணுவத்தை திட்டுறவங்க. இன்னைக்கு காஷ்மீரில் கிட்டத்தட்ட கல்லடி சம்பவங்களே இல்லை. இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து போயிட்டு இன்சர்ஜென்சி இல்லை. காஷ்மீர்லேருந்து போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு காஷ்மீர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க எவனும் இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே காஷ்மீரில் கட்டுப்படுத்தா கூட அதை ரீஃபோக்கஸ் பண்ணி பஞ்சாப் மூலமாகவும் இந்த சைடு நார்த் ஈஸ்ட் மூலமாகவும் எப்படி உள்ளே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவங்க அட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நார்த் ஈஸ்ட் மூலமாக அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா பார்டர் ஃபென்சிங் மொமெண்டம் எடுத்திருக்கு. ரெண்டாவது வந்து பெங்காலில் நடந்த எலெக்ஷன் ஷிஃப்ட்ன்றது வந்து பாகிஸ்தானுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் பங்களாதேஷுக்கு ஜீர்ணிக்க முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சது, பட் பாகிஸ்தானுக்கும் ஜீர்ணிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பஞ்சாப்ல இருக்கு. ஒருவேளை நாளைக்கு பஞ்சாப்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பறி போனால் பார்டருக்கு வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு தம்ஸ் அப். அதே சமயத்தில் ஆசிம் முனீருக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் வலுக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் அந்த நாட்டுக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். வரக்கூடிய மாதங்கள் நமக்கு இதனால் நிறைய பதில்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் ஒன்று எனக்கு தீர்மானமாக தெரியும், என்னன்னு சொன்னால் ஆசிம் முனீர் அவன் அழிஞ்சா கூட பாகிஸ்தானையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவோம். இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். பாகிஸ்தான் அரசியல் கட்சிகள் இதனால் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு உண்டு. தேரிக்கை இன்சாஃபோட சேர்ந்து கூட அவங்க வேலை பார்த்து ஒருவேளை மாகாணங்களை உடைக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆசிம் முனீருக்கு வந்ததுன்னா அப்போ அதிகாரம் யாருக்கு தொலையும்? இந்த கட்சிகளுக்கு போகும். அப்போ குட்டி குட்டி கட்சிகள், உதாரணத்துக்கு தெலங்கானா உருவானதுனால என்னாச்சு? டிஆர்எஸ் என்ற ஒரு புது கட்சியை உருவாக்குனாங்க காங்கிரஸுக்கு எதிராக. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆந்திராவில் காங்கிரஸ் டிடிபின்னு 2 பேருக்கு நடுவில் இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஆந்திராவில் காங்கிரஸ் காணாமலேயே போயிடுச்சு. தெலங்கானாவில் ஆட்சியில் இருந்தும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எம்பி சீட்டு பிஜேபி வச்சுக்கிட்டு இருக்கு, பாதி சீட்டு காங்கிரஸ் வச்சுட்டு இருக்கு. அசம்பிளியில் வந்து அவங்களுக்கு எதிர்கட்சியாக டிஆர்எஸ் உட்காந்துருக்கு. எத்தனை எதிரிகளை உருவாக்குனாங்க பாருங்க. ஒரு மாநிலத்தை 2 ஆக்கினது 2 பேரோட போட்டி 4 முனை போட்டியா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா பவன் கல்யாணோட ஜனசேனா வந்தா 5 முனை போட்டியா மாறும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரோக்கியல் ரீஜனிசம் வளர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கங்க இது வந்து இவர்களோட பகுதி, இது அவர்களோட பகுதி, இது இவர்களோட பகுதி, இங்க இந்த கேண்டிடேட்டை தான் போடணும், இந்த சமூகத்தை தான் அதை அந்த கண்டே அடையாளப்படுத்த ஆரம்பிச்சோன்னா அது ஸ்ட்ராங் ஆகும், அமைப்பு ஸ்ட்ராங் ஆகும். அவங்க திரும்பி பெரிய கட்சிக்கு அவங்க டேர்ம் டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை இதை யூஸ் பண்ணி தான் ஆசிம் முனீர் பல கட்சிகளாக ஒரு நாட்டை கட்சிகளை அதிகப்படுத்தணும்னா பாகிஸ்தானை இராணுவம் தலையீடுகள் வந்து சுலபமாகும்ன்ட்டு ஆசிம் முனீரோட சிந்தனை. அந்த சிந்தனை வந்து எவ்வளோ தூரம் கை கொடுக்கும்ன்றதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கலாம். சார் சார் அற்புதம் விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் லேபெல்லாம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.